மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். அனைத்து பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்த திமுக மூத்த தலைவர்களை கொண்ட பேச்சுவார்த்தை குழுவிடம் தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு கூடுதலான இடங்கள் வேண்டும் என்றும் தமிழ் சமூகத்தின் மிக முக்கியமான பிரச்சனைகளை உள்ளடக்கிய கோரிக்கை மனுவையும் பேச்சுவார்த்தை குழுவிடம் கையளித்திருக்கிறோம். இந்த இரண்டு கோரிக்கைகளையும் திராவிட முன்னேற்றக் கழகம் பரிசீலனை செய்து எங்களுக்கு இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றி தர வேண்டும் என்கிற கோரிக்கையும், நடைபெற இருக்கிற சட்டமன்ற தேர்தலில் தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு கூடுதல் இடங்களை தாருங்கள் என்ற கோரிக்கையும் முன்வைத்திருக்கிறோம். அப்ராக்சிமேட் நாங்கள் ஏற்கனவே ஒரு நாடாளுமன்றத்திற்கான ஒரு இடமும் அதற்குரிய இடங்களையும் நாங்கள் கேட்டிருந்தோம். அதாவது ஒரு நாடாளுமன்றம், அதற்குரிய 6 சட்டமன்ற தொகுதிகள் வேண்டும் என்று நாங்கள் ஏற்கனவே கேட்டிருந்தோம். என்கிட்ட அப்படி சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லையே. எனக்கு ஏற்கனவே கொடுத்தது ஒரே இடம் தானே. அதனால என்கிட்ட அப்படி ஒரு கோரிக்கை எதுவும் வரப்பெறவில்லை. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த கோரிக்கைகளை எங்களுக்கு நிறைவேற்றி தர வேண்டும் என்று கோரிக்கையாக முன்வைத்திருக்கிறோம். அதாவது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அனைத்து சமூகங்களுக்கும் கல்வி வேலைவாய்ப்பு உரிமையை உறுதி செய்ய வேண்டும். அதுபோன்று வன்னியர்களுக்கான 10.5% இடஒதுக்கீட்டை நிறைவேற்றுவதற்கான ஓய்வு பெற்ற நீதியரசர் குழுவை நியமித்தார்கள். அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். இலங்கையில் நடந்த மாபெரும் இனப்படுகொலை என்றும் அதற்கு ஒரு சர்வதேச நீதி விசாரணை பொறிமுறை வேண்டும் என்றும் ஒரு பொது வாக்கெடுப்பின் மூலமாக அந்த மக்களுக்கு ஒரு சுதந்திர தமிழீழ அரசை உருவாக்கி தருவதற்கு ஒன்றிய அரசை வலியுறுத்தி அதற்குரிய சட்டமன்ற தீர்மானம் 5 தொகுதிகள் வேண்டும் என்று வலியுறுத்தியதாக வேல்முருகன் அவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது தெரிவித்த காட்சிகளை பார்த்தோம். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.